Hello students, I am Yudhinagaran sir. In this video we will see if a circle is divided into n equal sectors, how to calculate the length of the arc of each sector. Last video la namba length of the arc of the sector central angle kuduthirundha நம்ம formula யூஸ் பண்ணி பண்ற மாதிரி பார்த்திருந்தோம். Sometimes they will not give the central angle கொடுக்காம a circle is divided into n equal sectors அப்படினு சொல்லிட்டு sums கொடுப்பாங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணனும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So see the derivations, already we have discussed this. If a circle is divided into two equal sectors, ஒரு circle நம்ம ரெண்டு equal sector-ஆ பிரிச்சா நமக்கு semi circle கிடைக்கும். So adula length of the semicircular arc, so semicircular arc pathina the yellow color la shade pannirukkom parunga from the distance inga irundhu the distance enna varukuna half of the circumference. So inga oru sector idu oru sector rendume same ah da irukum. So first nama the length the yellow color shade pannirukradhu dhaan length. So if you want to find that length, if you use this formula we can find that half into 2 pi r units. நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் பேஸ் பண்ணி வரதுனால நம்ம தீட்டான்னு கண்டுபிடிச்சிருந்தோம் லாஸ்ட் வீடியோ. இப்போ வந்து நான் ஜஸ்ட் டெரிவேஷன், இப்போ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு n ஈக்குவல் செக்டார்ஸ் வந்தால் எப்படி நம்ம ஃபார்முலா எழுதணும்னு பார்க்கலாம். சிமிலர்லி ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் உள்ளே இருக்கிற ரீஜன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா half ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர், அதில் ஆஃப், ஸோ half ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் half into pi r square போட்டால் இந்த ரீஜன் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்டர் இது ஒரு செக்டர் ரெண்டுமே ஈக்குவல் செக்டர். ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்தாலும் செமி சர்க்கிள் கொடுத்தாலும் நம்ம we can find the length as well as area of the sector. ஸோ இந்த distance L of semicircle கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு சேமாக தான் இருக்கும், இதுவும் அதே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும் நம்மளுக்கு. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார் வில் பி, செமி சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா half into 2 pi r, ஏரியாவுக்கு வந்து half into pi r square வரும். இது டூ ஈக்குவல் செக்டார்ஸாக பிரிச்சா. இப்போ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 3 ஈக்குவல் செக்டார்ஸ், 3 ஈக்குவல் செக்டார்ஸாக பிரிக்கும்போது லென்த் எவ்வளோ இருக்கும், ஏரியா எவ்வளோ இருக்கும்னா லென்த் வில் பி 1/3 of 2 pi r, 1/3 of the circumference. The yellow color shade in the region, the distance வந்து 1/3 2 pi r. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 1/3 2 pi r தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு 1/3 2 pi r தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு 3 ஈக்குவல் செக்டார்ஸ்னால அந்த லென்த்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும் நம்மளுக்கு. Similarly, area of the sector வந்து 1/3 into pi r square units in the region. ஸோ மூணுமே ஈக்குவல் ஏரியா தான் இருக்கும். சும்மா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார் 3 ஈக்குவல் செக்டார்ஸ் அப்படிங்கும்போது 1/3 into 2 pi r units, 2 செக்டார் அப்படிங்கும்போது 1/2, ஏரியா பார்த்தீங்கன்னா 1/3 into pi r square units. Then if a circle is divided into 4 equal sectors, 4 equal sectors பிரிச்சா அது வந்து quadrant ஆகும். 2 equal sector பிரிக்கும்போது செமி சர்க்கிள், 3க்கு வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் நேம் இல்லை. 4 equal sectors பிரிக்கும்போது quadrant. ஃபார்முலா வந்து 1/4 of 2 pi r units. Then the length quadrant உடைய the yellow color shaded L வந்து 1/4 into 2 pi r வரும். ஏரியா வந்து 1/4 pi r square வரும். Similarly, if a circle is divided into 5 equal sectors பார்த்தீங்கன்னா 1/5 லென்த் கண்டுபிடிக்கணும்னா 1/5 into 2 pi r, ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 1/5 into pi r square வரும். ஸோ 6 ஈக்குவல் செக்டர்ஸாக பிரிக்கும் போது 1/6 into 2 pi r இப்படி போட்டால் லென்த் கிடைக்கும். 1/6 into pi r square போட்டால் அந்த பர்டிகுலர் செக்டருடைய ஏரியா கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து if a circle is divided into n equal sectors, n might be any number, ஸோ எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்னா, ஸோ n ஈக்குவல் செக்டார்ஸாக பிரியுது, n may be 5 7 8 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார்ஸ் ஃபார்முலா வந்து
1 by n இங்கே பார்த்தீங்கன்னா 2 செக்டார்ஸ் போதும் 1 by 2 போட்டோம், 3 வந்து 1 by 3, 4 வந்து 1 by 4 போட்டோம். இப்போ n இருக்கும்போது 1 by n into 2 pi r யூனிட்ஸ் போட்டால் நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்டார் கிடைக்கும். ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by n into pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ சம் கொஸ்டின்ஸில் இப்படி கொடுப்பாங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுக்காம a circle is divided into 8 equal sectors, find the length of the arc, find the area of the sector அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் we can use this formula where n is number of equal sectors. ஸோ இது மட்டும் தான் நம்ம கொஸ்டினில் கொடுப்பாங்க, தீட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேசஸில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு we can find length of the arc as well as area of the sector. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் ஆங்கிள் வரைக்கிறதுனால நம்ம இந்த 1 by 2லாம் we have changed 180 by 360 போட்டு அதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த டெரிவேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. See the example. A circular shaded gymnasium ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs. It is in page number 56. So என்ன சொல்றாங்கன்னா, ஒரு circular shaded gymnasium ring, ஹிப்ல போட்டு ரொட்டேட் பண்ணுவாங்களே அந்த ரிங் பார்த்தீங்கன்னா it is divided into 5 equal arc, 5 different colorsல. So it is divided. So we have to find the length of each of the arcs. So ஒரு ஆர்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு all the other 5 also it will be equal. ஸோ இது ஒரு செக்டாராக இருந்தால் தான் 5 ஈக்குவல் செக்டாராக பிரிஞ்சால் தான் 5 ஈக்குவல் ஆர்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இஸ் கிவன் டு அஸ். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 35 cm. So r equal to 35 and it is divided into 5 equal sectors. 5 equal arcs தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 equal arcs வரணும்னா it should be 5 equal sectors பிரிஞ்சாதான் 5 equal arcs நம்மளுக்கு கிடைக்கும். So n is 5. So it is divided into 5 equal sectors. 5 equal sectors இருந்தால் தான் 5 equal arcs நம்மளுக்கு கிடைக்கும். arcsனா the outer boundary பாருங்க, the circular arc. So n equal to 5. Now we have to find length of each of the arcs. So நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே போதும், மற்றது எல்லாமே அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். So length of each of the arcs L equal to நம்ம ஃபார்முலாவில் படித்தோம் 1 by n into 2 pi r units. If it is divided into n equal sectors வரும்போது 1 by n 2 pi r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு we will be finding. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எண்ணெய் வச்சுட்டு நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சும் போடலாம். அது 360 by 5 போட்டால் நம்மளுக்கு தீட்டா கிடைக்கும். ஆல்ரெடி we have discussed தீட்டா equal to 360 by 5 போட்டால் சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். பட் we have ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக போட்டாலும் நம்மளுக்கு will be getting the answer. ஸோ நம்ம அங்கே போயிட்டு திருப்பி அந்த தீட்டா by 360 into 2 pi r ஃபார்முலா போடுறது பதிலாக we can use this formula for this particular sum. n ஈக்குவல் செக்டர்ஸாக பிரியும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுக்கும்பொழுது தீட்டா by 360 into 2 pi r அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Are you clear with this? Okay. So 1 by n into 2 pi r. So 1 by n is 5 into 2 into pi value is not given. So pi value இங்கே நம்மளுக்கு தரல, 3.14 இல்லை 22 by 7 எதுவுமே சொல்லலை. So let us keep it as pi into r is how much? 35. Now we can do cancellation. Denominator numerator நம்ம 5 table cancel பண்ணலாம். So I'm going to cancel it. 5 1s are 5 7s are. So நம்மளுக்கு left out what is left? 2 into pi into 7 இருக்கும். So 2 into 7 வந்து 14 pi. pi வேல்யூ தெரியாதனால நம்ம இப்படி வச்சிருக்கோம். pi வேல்யூ தெரிஞ்சால் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுவோம். ஸோ 14 pi யூனிட்ஸ் நம்ம கண்டிப்பாக எழுதணும். ரேடியஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூனிட், இது சென்டிமீட்டர். ஸோ 14 pi சென்டிமீட்டர். ஸோ ஒரு லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தீங்கன்னா 14 pi சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 14 pi, இது ஒரு 14 pi சென்டிமீட்டர், இது 14 pi சென்டிமீட்டர், இது 14 pi, இது 14 pi.
So this is how you have to find the sum if a given circle is divided into n equal sectors. So pi value தரலனா keep it as pi itself. See this example. A spinner of radius 7.5 cm is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். So a circle, you have seen a spinner wheel. கேம்ஸ்க்குலாம் அந்த ரொட்டேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பின்னர் wheel. It is divided into 6 equal sectors. So we have to find the area of each of the sectors. ஒவ்வொரு போர்ஷனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு போர்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், we can tell. So this is the area of each of the sectors சொல்லலாம். இங்கே ஏரியா, ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம லென்த்து பார்த்தோம், லென்த் ஆஃப் த ஆர்க், ஒன்லி த அவுட்டர் பவுண்டரி மட்டும் பார்த்தோம். இப்போ இந்த ஃபுல் ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் given in the question, radius r வந்து 7.5 cm and it is divided into 6 equal sectors. So n வந்து 6. So area of each of the sector A equal to 1 by n pi r square, square units, ஏரியாவுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும், pi r square வரும். லென்த்துக்கு தான் 2 pi r. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இந்த ஃபார்மில் நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. அண்ட் they have not given the pi value. இங்கே நம்மளுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா எதுவுமே கொடுக்கல. தீட்டா கொடுத்துருந்தா நம்ம தீட்டா பை 360 இன்ட்டு pi r ஸ்கொயர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏரியா ஆஃப் செக்டர்ஸில் படித்தோம். ஆனால் இங்கே தீட்டா கொடுக்காததுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், 1 by n pi r ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தீட்டா கண்டுபிடிச்சா பண்ணலாம், இட் இஸ் டிஃபிகல்ட். ஆனால் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா இருக்கிறதுனால we can use it. So 1 by n பதிலாக 6 into pi, we don't know, keep it as pi itself because they have not given, into r is 7.5 square, அதாவது 7.5 into 7.5. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அதை போடுவோம். ஸோ 1 by 6 into pi into 7.5 into 7.5. ஸோ இஃப் யூ நோ கேன்சலேஷன், இப்போ பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் டைரெக்டாக பண்ண முடியாது, 3 டேபிளில் பண்ணலாம். ஸோ இஃப் யூ நோ டெசிமல் டிவிஷன் டைரெக்டாக பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம். இது 3 2s வரும், இது 2s 6, இங்கே 1 கேரி ஓவர் வரும், 2.5 வரும். அகெயின் 2 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா டேரெக்டாக யூ கேன் மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ், 7.5 into 7.5. ஸோ ஐ டன் த மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கிறதுனால வர ஆன்சரில் 2 டிஜிட்ஸ் லாஸ்ட்டில் விட்டுட்டு will be writing answer 56.25. If you multiply 7.5 into 7.5, you will be getting 56.25. pi இருக்கும், அப்படி வச்சாச்சு, divided by 6. So now I am going to do the division part. 6 9s are 54, balance will be 2. So இங்கே decimal point வைப்போம், next digit 2 will be coming down. 6 3s are 18, balance will be 4, we will be bringing down 5. 6 7s are 42, balance will be 3. நம்ம ஆல்ரெடி டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். தென் 6 5s are 30, ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 9.375 பை. ஸோ பை இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. யூனிட்ஸ் எழுதணும், இட் இஸ் ஏரியா, ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். லென்த்துக்கு யூனிட், நார்மல் யூனிட், அது லென்த் அவுட்டர் பவுண்டரி. இது ஏரியான்ற போது ஃபுல் இன்னர் ரீஜன், ஸோ இட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் யூனிட்ஸ். அண்ட் பை வேல்யூ நம்மளுக்கு தரல, தந்தது தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் இங்கே கேன்சலேஷன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 இருக்கும், 3 டேபிளில் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டும் டிவைட் பண்ணலாம். So if a circle is divided into n equal sectors, length of the arc and area of the sector கண்டுபிடிக்கணும்னா we can use the formula and we can calculate. Length of the arc of each sector வந்து 1 by n 2 pi r units, area வந்து 1 by n pi r square square units. So please try the given sums to you. Read the question and identify. என்ன கேட்டிருக்காங்க, length of the arc இல்லை ஏரியாவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி.